காலை வணக்கம். ஒரு காலை பொழுது தொடங்கும் போது அன்னைக்கு 10 மணி வரைக்கும் நம்ம பிளசண்டா இருந்தோம்னா அந்த நாள் முழுக்கவே நம்ம பிளசண்டா தான் இருப்போமா? எஸ், 24 மணி நேரமும் நீங்க இனிமையானதாவே உங்களுக்கு அமையணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. என்ன ஸ்வாதி, காலையில ரொம்ப பிஸியா ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலி பெங்களூர்ல இருந்து என் கசின் கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணி இந்த மாதிரி டெய்லி வந்து அவனுக்கு 20 டெலிமார்க்கெட்டிங் கால்ஸ் வருது, ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல, பேசாம நம்பரை மாத்திடலாமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான். ரீசெண்டா அவனோட கசின் ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாரா? தெரியலையே, ஏன் கேக்குற? ஏன்னா பெங்களூர் போலீஸ்க்குன்னு ஒரு ட்விட்டர் பேஜ் இருக்கு, அந்த பேஜ்ல ஒரு சில குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். போலீஸ் பேஜ்ல கன்ஃபியூஷனா? ஆமா, ஆக்சுவலி 2015ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிலர் அங்க பெங்களூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. அதுல இருந்து 40,000 பேருடைய போன் நம்பர், பர்சனல் போன் நம்பர் தெரியாம அப்டேட் ஆயிடுச்சாம். ஓ, அதனாலதான் அவங்களுக்கு வந்து அப்படியே டெய்லி ரொட்டீனா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கா? எஸ், இத தெரிஞ்ச உடனேயே அந்த பேஜ் என்ன பண்ணிருக்காங்க, பிரைவேட்டா மாத்திட்டாங்க. அந்த பேஜ் ஓன் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸ். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப் பேரு சுரக்ஷா. அந்த சுரக்ஷா ஆப்ல வந்து அதன் மூலமா அவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிங்கறத காட்டுறதுக்காக இவங்க ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் அது என்ன ஆயிடுச்சு, அந்த ஆப்லயே ஆட்டோமேட்டிக் ட்வீட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லாம அவங்களுடைய போன் நம்பர்ஸ் எல்லாமே தவறுதலா அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. அட பாவமே, போலீஸ்க்கே இந்த ப்ராப்ளம்னா அப்ப பப்ளிக்கோட நிலைமை யோசிச்சு பாரு. சரி, இதை நினைச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம, நம்மள கன்ஃபியூஸ் ஆகாம எப்படி வச்சுக்கிறது, டென்ஷன் ஆகாம எப்படி வச்சுக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா புஜங்காசனா. புஜங்காசனா ஷோல்டர் போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது மெயின்லி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல் ஆசனா. ஏன்னா ஃபுல் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி எடுக்கிறதுல இந்த ஆசனா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போனீங்கன்னா யோகா யார் யார் பண்ணலாம், எப்பெல்லாம் பண்ணலான்னுட்டு நிறைய குவைரிஸ் இருக்கு. இப்போ யோகா எல்லாருமே பண்ணலாம், ஆனா உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்ல பிரெக்னன்சியா இருந்தா நீங்க டெஃபினட்டா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது பெட்டர். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும் என்ன ஆசனா பண்ணா ரெஸ்ட்ரிக்ஷன், என்ன ஆசனா பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க கிட்ட ஒரு வாட்டி நீங்க கேட்டுட்டு நீங்க யோகா ஆசனா பண்றது எப்பவுமே பெட்டர். இன்கேஸ் உங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை அந்த மாதிரி நாட்கள் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் 3 days எப்பவுமே யோகா ஆசனா அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த டைம்ல உங்க பாடி ரொம்பவே டயர்டா இருக்கும். அந்த சமயத்துல நீங்க யோகா ஆசனா பண்ணி கூட உங்க பாடியில அந்த எனர்ஜி இல்லாத பட்சத்துல இட் இஸ் நத்திங் பட் வேஸ்ட். ஸோ நீங்க 3வது நாளுக்கு பிறகு நீங்க உங்களோட யோகா ஆசனாவை டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய எனர்ஜி இருக்கும் உங்க பாடியில. உங்க ஆசனா என்னென்ன பண்ண நினைக்கிறீங்களோ பண்ணும்போது நிறைய பெர்ஃபெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம புஜங்காசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ புஜங்காசனா 2 வேரியேஷன்ஸ்ல இருக்கு. அந்த 2 வேரியேஷன்ஸும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன், ஒரு பிளாங்க் போஸ்ல இருந்துட்டு முன்னாடி பாருங்க. பிளாங்க் போஸ்ல இருந்து உங்க முட்டிய கொஞ்சம் இப்படி இருக்கிறத நீங்க கொஞ்சம் உங்க பாடியை முன்னாடி தள்ளி முட்டிய கீழே இறக்கிட்டு உங்க வயிற்று பகுதியை முன்னாடி தள்ளி பார்க்கலாம். இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்துகிட்டு உங்க கைய பாருங்க. உங்க கை உங்களோட சைடு, செஸ்டுக்கு சைடுல இருக்கும். மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள. நீங்க அந்த மாதிரி மூச்சு விட்டு எடுக்கும் போது உங்களோட முதுகு தண்டுல அந்த பிரஷர் உங்களுக்கு நிறையவே தெரியும். மெதுவா நீங்க உங்களோட கால்களை சரி பண்ணிக்கிட்டு பிளாங்க்கு வாங்க. அகெயின் ஒன் மோர் டைம். கொஞ்சம் பாடியை முன்னாடி புஷ் பண்ணி முட்டியை கீழே போட்டு டோ அவுட் பண்ணி கொஞ்சம் மேல பாருங்க. மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய. மெதுவா நீங்க முட்டி போட்டுக்கிட்டு பாலாசனா பண்ணலாம். இதுக்கு அப்புறமா நீங்க பார்க்க போறது செகண்ட் வேரியேஷன் ஆஃப் புஜங்காசன். நீங்க இப்ப பார்க்க போறது செகண்ட் வேரியேஷன் ஆஃப் புஜங்காசன். இப்போ இந்த புஜங்காசனுக்கு பிளாட்டா நீங்க படுத்துடுங்க. உங்க கைய மார்புக்கு சைடு அட்ஜசன்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க மெதுவா உங்க மார்பு பகுதியை எழுப்புங்க. மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய. கொஞ்சம் ஸ்லோவா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க.
இன்னொரு தடவை மார்பு பகுதியை மேலே எடுத்து முன்னாடி பாருங்க, கைகளை பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே, மெதுவா விடுங்க. இப்போ மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க பாடியை. நீங்க இப்போ புஜங்காசனா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் புஜங்காசனால பாடி ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களோட மிட் ஸ்பைன் சொல்ற இடம் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். அதே பிளாட்டா படுத்துக்கிட்டு செகண்ட் வேரியேஷன் ஆஃப் புஜங்காசனா சொல்லும் போது, அதாவது கீழ் பகுதியில இருக்கிற இடுப்புல தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஏற்படும். சோ இந்த ரெண்டு வித்தியாசத்துக்கு ஏத்தாப்புல தான் உங்களோட முதுகுல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் சீராகும். புஜங்காசனா நார்மலி ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க பண்றது பெஸ்ட். அவங்களுக்கு இது வலியை குறைக்கும். இன்னொன்னு அவங்களோட முதுகுல இருக்கிற தசைகளை வீக்கம் அடையாம ஹெல்ப் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம புஜங்காசனா பார்த்தோம். சோ நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை மீட் பண்றேன். கண்மணி, புஜங்காசனா பார்த்ததுக்கு அப்புறமா என் கசின் பத்தியான டென்ஷனே குறைஞ்சு என் மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அது எதனால தெரியுமா? புஜங்காசனா யோகாசனத்துக்கு நம்மளுடைய மூடையே சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பவர் இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்போ ஆர்ம்ஸ்ல வலி இருக்கிறவங்களுக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த பெயின் போயிடுமா, பிளஸ் அது இன்னும் வலுவானதாவே மாத்திடுமா. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுமா. ஓகே, சோ மார்னிங் கஃபேல அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, சயின்ஸ் ரொம்பவே வாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதை நல்ல விதமா யூஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதே டைம்ல கெட்ட விதமா யூஸ் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஸ்வாதி, இன்டர்நெட் மூலமா எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலமா பிசினஸ் பண்றாங்க. அதே நேரத்துல தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணி எத்தனையோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற மோசமான நபர்களும் இருக்காங்கல்ல. யா, எக்ஸாக்ட்லி. இப்போ நீ ஃபேஸ்புக்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிரியேட் பண்றோம், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்றோம், போட்டோ ஷேர் பண்றோம். அது ஹெல்தியான முறையில இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் நிறைய பேர் அதையே மிஸ்யூஸ் பண்றாங்களே. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் இப்ப கிடைச்சிருச்சு. அது என்ன சொல்யூஷன்? எப்படி அதை தடுக்கலாம்? அதாவது ஃபேஸ்புக்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ராங்கான போட்டோஸ் ஷேர் ஆகுது அப்படின்னா, அந்த நபரோ இல்ல அந்த நபரை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க டைரக்டா ரிப்போர்ட் டூல் மூலமா ஃபேஸ்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சோ அப்படி பண்றதால அந்த போட்டோவை மேற்கொண்டு இன்னும் ஒரு சிலர் பார்க்காம இருக்கலாம், அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம் இல்லையா? எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த போட்டோஸை வேற யாரும் ஷேர் பண்ண முடியாது. இல்ல அந்த போட்டோஸ் டைரக்டா இப்ப காப்பி பண்றதோ இல்ல நம்ம சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்றதோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது முன்னாடில இருந்து, அதாவது ஆரம்பத்துல இருந்தே அந்த போட்டோ அப்லோட் ஆகாம தடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல? எஸ், நல்லா இருக்கும். பட் அதுக்கான முயற்சிகளை தான் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மேபி ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, சோஷியல் மீடியா எதிரிங்க கிட்ட இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கணும்ங்கறத பத்தி சொன்னீங்க. உண்மையான எதிரிங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். வணக்கம், நான் கார்த்திகா கோவிந்தராஜன். சைனீஸ் பிளாக் டைகர் குங்ஃபு அசோசியேஷன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். நம்ம ஜென்ரேஷன் ஆட்டும் எல்லாரோட்டுமே நானும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஃபீல்ட்ல தான் இருந்தேன். பட் தென் மார்ஷல் ஆர்ட்ஸ் குங்ஃபு என்னோட பேஷன். சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த விஷயத்துக்கு வந்திருக்கேன். என்னோட இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டோடவும் என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஜென்ரலாகவே சின்ன வயசுலேருந்தே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஆனால் வளர வளர we take a lot of stress. மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்றது சும்மா அடிதடி மட்டும் கிடையாது. இட்ஸ் a way of life. குங்ஃபு அப்படின்றது accomplishment through efforts. எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும், நீங்க படிப்பா இருக்கட்டும் இல்ல டான்ஸா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கலையா இருக்கட்டும், அதுல எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க முன்னேறுவீங்க. அதே மாதிரி தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்லும் நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் a way of லைஃப் ஸ்டைல். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு கேர்ள்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவமான விஷயமா இருக்கு. நீங்க எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டாலும் உங்களை டிஃபெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது ஒரு லாஸ் தான். நிறைய பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை அப்போதைக்கு டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல, உங்க லைஃப் போச்சு அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களை டிஃபெண்ட் பண்ண கத்துக்க வேண்டியது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கு. ரொம்ப ஈஸியான விஷயம் தான் டிஃபென்ஸ். எல்லாத்துக்கும் கால் இவ்வளோ தூக்கணும், கை எவ்வளோ தூக்கணும், ஸ்பிளிட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான எளிமையான டெக்னிக்ஸ்ல நீங்க எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷன்ஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் கிராபிங் டெக்னிக் ஒன்று பார்க்க போறோம். என் கூட பண்றதுக்கு ஐஸ்வர்யா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. அது டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரே ஒரு டெக்னிக் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹேண்ட் ட்விஸ்ட் பண்ணுவீங்க கரெக்டா, இந்த ரிஸ்ட் ஆக்ஷன், இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
அதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ டெமோ காமிக்க போறேன். ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹேண்ட் கிராபிங் டெக்னிக் பார்க்க போறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ட்விஸ்ட் பண்ணுங்க இந்த ஹேண்டை. எஸ் எஸ். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்துட்டு இப்போ கிண்டுறீங்க கரெக்டா, அதே மாதிரி தான் இந்த ட்விஸ்ட்டும். ஸோ ஜென்ரலாக இப்போ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. கிராப் பண்ணியிருக்காங்க நல்லா டைட்டா. ஸோ அவங்க இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்தாலே வந்து அது எவ்வளோ டைட், எவ்வளோ பெயினில் நான் சஃபர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ இப்போ இதில் நம்ம அந்த ட்விஸ்ட்டை பண்ண போகிறோம். நம்ம இப்போ பண்ண அந்த ட்விஸ்ட்டை இப்போ இங்கே பண்ண போகிறோம். அதே லைட்டாக தான் பண்ணோம், ஆனாலும் வந்துட்டு அது ரிலீஸ் ஆச்சு கரெக்டா. ஸோ தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தான் அந்த டெக்னிக். யூ வாண்ட் ட்ரை அகேன்? எஸ். ஸோ அது எவ்வளோ எளிமையாக இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க. இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக சிம்பிளாக பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இந்த ட்விஸ்டிங்கில் நம்ம ஹேண்டை ரிலீஸ் பண்ணுறோம். இதே வந்துட்டு இன்னும் 2-3 டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹேண்ட் கிராப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ட்விஸ்ட் இருக்கு. இந்த ட்விஸ்டோட சேர்த்து இப்போ அவங்க கையை டக்குன்னு இதுலேயே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம அவங்கள ட்ராப் பண்ண வைக்க போகிறோம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டெக்னிக். அகேன் நல்லா டைட்டா. எஸ். ஸோ இப்போ இதில் நம்ம இப்படி பண்ணும் போதே லைட்டாக ரிலீஸ் ஆயிடுது, ஆனாலும் அதை ஹோல்ட் பண்ணி இப்படி இந்த ஒரு பாயிண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா the opponent will fall down. So this is another technique. You want to try this? Yeah. Hold anga hold பண்ணிக்கோங்க. Yes. That's correct. Okay. So இந்த மாதிரி பல எளிமையான டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த டெக்னிக்கு போலாம். அடுத்த டெக்னிக் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒர்க் அவுட். இப்போ ஜென்ரலா நீங்க வாக்கிங் எல்லாருமே பண்ணுவீங்க கரெக்டா. ஸோ இப்போ கையை பிடிச்சி இப்படி பண்ண போற வாக்கிங், ஜஸ்ட் நார்மல் வாக்கிங். இந்த வாக்கிங். ஸோ இந்த வாக்கிங்ல வந்துட்டு எப்படி உங்களால ஒருத்தங்க கையை பிடிக்கிறாங்க அப்படின்ற போது ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், அப்போ ஒருத்தவங்க ஹேண்டை டைட்டா பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் வந்து செம டைட்டா இருக்கு, அவங்க அடுத்த எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணலாம் கரெக்டா. ஸோ இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே போயிட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டெக்னிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க லாக்கும் ஆயிடுவாங்க, ஹேண்ட் ரிலீஸும் ஆயிடும். ஓகே. ஸோ அகேன் அப்படியே வாக் பண்றீங்க, இங்க திரும்புறீங்க, இங்க இருக்கும்போது அப்படியே லைட்டா ரிலீஸ் பண்றீங்க, அந்த ஹேண்ட் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே அவாய்டும் பண்ணிட்டு ஓடலாம். இன்கேஸ் ஆப்போனன்ட் உங்களை அட்டாக் பண்ண வந்தா உங்களை டிஃபெண்டும் பண்ணிக்கலாம். Alright. So do you want to try that? I'm going to hold your hand. Try that. Yeah? Okay, fine. So இப்போ நீங்க பார்த்த எல்லாமே கண்டிப்பா எளிமையான ஈஸியான டெக்னிக்ஸா தான் இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த விஷயங்களை இது ரொம்ப பேசிக்கான டெக்னிக்ஸ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட், ஒரு வாக், இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள், ரொம்ப எளிமையான விஷயங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பல வர செஷன்ஸ்ல நம்ம சிம்பிளான டெக்னிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா எப்படி கத்துக்கலாம், நம்மளே எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துப்போம். தேங்க்யூ. கண்மணி, கையால தாக்குதல் நடத்தினால் அதுல இருந்து எப்படி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆமா ஸ்வாதி, எதிரி எவ்வளவு பெரிய கையா இருந்தாலும் நம்பிக்கையோட நம்ம எதிர்த்தா வெற்றி நமக்கு தானே. சரி, இப்ப இதே ஜோஷோட நம்ம மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம ஷூட்காக டெய்லி மேக்கப் பண்ணிக்கிறோம், அதே நேரத்துல ஆல்ரெடி அழகாவும் தான் இருக்கும். இப்படி அழகா இருக்கிற எல்லா விஷயத்துக்காக மறுபடியும் மேக்கப் பண்ணா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே மேக்கப்பா? என்ன சொல்ல வர கண்மணி? சரி விடு, நான் இப்படி கேட்டு பாக்குறேன். இந்தியாலேயே உனக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் எது, அதிக அளவுல ரசிக்கப்பட ஒரு இடம் எதுன்னு கேட்டா நீ எதை சொல்லுவ? ஆப்வியஸ்லி தாஜ்மஹால் தான். வாடா, கரெக்டா சொல்லிட்டேன். இல்லைன்னா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே நிறைய நேரம் வீணா போயிருக்கும். சரி போதும், விஷயத்துக்கு வா. காதலர்களுடைய சின்னமா கருதப்படுற தாஜ்மஹால் இப்போ கரை படிஞ்சு காட்சி அளிக்குதான். இத மட்டும் ஷாஜஹான் இப்போ உயிரோட இருந்து கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாரு. அது என்ன உண்மைதான். ஆனா எதனால இப்படி தாஜ்மஹாலோட கலர் மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாஜ்மஹாலை சுத்தி நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கிறாங்களாம். சோ அது எரிக்கிறதால அந்த பொல்யூஷன் என்ன ஆகுது, தாஜ்மஹாலோட கலரை வந்து எல்லோ கலரா மாத்தான். சோ இதுல இருந்து தாஜ்மஹாலை தடுக்கணும், மறுபடியும் அதோட பழைய கலருக்கு கொண்டு வரணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா ஒரு பிளான் பண்ணிருக்காங்களாம். அதாவது கரையை அகற்றத்துக்கு வந்து அக்கறையோட செயல்படுறாங்கன்னு சொல்ல வர. அப்படியும் சொல்லலாம். ஆக்சுவலி அது என்ன பிளான்னு பாத்தீங்கன்னா,
தாஜ்மஹாலுக்கு மட் தெரப்பி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்காங்களா? மட் தெரப்பியா? இது ஜெனரலா பார்லர்ஸ்ல, அது முக்கியமா கேர்ள்ஸ் எடுத்துக்கிற ஒரு தெரப்பி இல்ல? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அழகா இருக்கிற ஒரு விஷயத்த மறுபடியும் அழகாக்குறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்னு. சரி சரி, ஓகே. இப்போ தாஜ்மஹாலோட அழகை பத்தி பேசணும். நம்மள எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படிங்கறத அழகு குறிப்பு மூலமா பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து முகத்தில் வர அண்ட் உடம்புல வர சுருக்கம் பற்றி தான், அதாவது ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ரிங்கிள்ஸ்னால் என்ன, ஏன் இது வருது? ரிங்கிள்ங்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ், அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படுதோ, ஃபேஸ், கை, அதாவது கையோட வெளிப்பகுதி அண்ட் ஆல்சோ நம்ம கையோட மேல் பகுதி, இந்த இடம், பேக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வந்து அதிகபட்சத்தில் வருது. ஏன் இந்த ரிங்கிள்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஸ்கின்ல 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குங்க, அதாவது 2 புரோட்டீன் இருக்கும், கொலாஜன் அண்ட் இலாஸ்டின் அப்படின்ட்டு 2 புரோட்டீன் இருக்கும். இந்த இலாஸ்டின் தான் நம்ம ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி, அதாவது இப்படி நம்ம ஸ்கின்னை இப்படி பண்றோம்னா திருப்பி விட்டோம்னா திருப்பி அதே ஒரு நார்மல் ஷேப்புக்கு போயிருது இல்லையா, அந்த இலாஸ்டின் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த இலாஸ்டின் வந்து ரொம்ப அதிகமாக சன், அதாவது வெயிலில் போகும்போது இந்த இலாஸ்டின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓவர் இயர்ஸ், ரொம்ப வருஷம் வெயிலில் போகிறவங்க, ரொம்ப வருஷம் விண்டில் போகிறவங்க, சன்ஸ்க்ரீன் போடாதது, அப்படி இருக்கிற போது உங்களுக்கு அந்த இலாஸ்டின் வந்து போயிடும், அதாவது இலாஸ்டின் வந்து டீக்ரேட் ஆகிடும். ஸோ அது ஒரு பொடி பொடியாக ஆகி நொறுங்கி போகும்போது அந்த ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி போகும்போது தான் ரிங்கிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்குது. வேற என்ன காரணம் ரிங்கிள்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, சில பாப்புலேஷன், இப்போது ஒயிட் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா யூரோப்பியன்ஸ், கொக்கேஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ரிங்கிள்ஸ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஜெனட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர்றது ரொம்ப சீக்கிரம். ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுருக்கம் வர்றது ரொம்ப கம்மி, தேங்க்ஃபுல்லி. ஏன்னா நம்மளுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் அது. ஆக்சுவலி நம்மளுக்கு ஏஜிங் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் தெரிய ஆரம்பிக்காது. ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அந்த ஏஜிங்கே ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அந்த ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு 30 ஏர்லி 30ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரிங்கிள்ஸுங்கிறது 3 டைப் ஆஃப் ரிங்கிள்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற ஃபைன் ரிங்கிள்ஸ், ரெண்டாவது கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தெரியற ஒரு சர்ஃபேஸ் ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது தான் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ஆழமாக இருக்கிற ரிங்கிள். அந்த ஆழமாக இருக்கிற ரிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே ஃபார்மர்ஸ், இல்லைன்னா வந்து அதாவது நம்ம உழவர் பெருமக்கள் அவங்களுக்கு, இல்லைன்னா வந்து ஷிப்பில் போகிறவங்க, நிறைய சன் எக்ஸ்போஷர், எப்போவுமே வெயிலே ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் தான் அந்த டீப் ரிங்கிள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிச்சப்படி பெரும்பாலும் நம்ம நார்மல் பாப்புலேஷன், அவ்வளோ சன்னில் போகாத பாப்புலேஷனுக்கு இந்த டீப் ரிங்கிள் அவ்வளோவா பார்க்கறது கிடையாது. எக்ஸப்ட் ரொம்ப ஏஜ்டு, அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 70+ ஏஜ் ப்ளஸில் தான் அப்போ அந்த டீப் ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிங்கிள்ஸ் வேறு என்ன காரணத்தினாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இவந்தோ இந்தியன் ஸ்கின்ல வந்து அந்த சுருக்கங்கிறது சீக்கிரம் வரதில்லை, பட் அப்படியுமே சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டுடேஸ் லைஃப் ஸ்டைல் இல்லையா, ஒழுங்காக தூக்கம் இல்லை, ஒழுங்காக சாப்பாடு இல்லை, எஸ்பெஷலி ஃபுட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேடு, வேறு நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுங்கிறதே மறந்து நிறைய ஆயில் அண்ட் சுகர் ஃபில்ட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஸ்லீப் வந்து எப்போவுமே ஒரு ரெகுலர் ரொட்டீனாக இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப், ரொம்ப கம்மி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், எஸ்பெஷலி நைட் ஷிஃப்ட் போகிறவங்க. அதாவது நம்ம ஹியூமன்ஸுங்கிறவங்க எப்போவுமே வந்து வி ஆர் ஒன்லி டயர்னல் அனிமல்ஸ், அதாவது நம்ம காலையில் முழிச்சு நைட்டில் தூங்க வேண்டியது தான் நம்ம நார்மல் ஷிஃப்ட். பட் சில பேர் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க அவங்க ஜாப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால அந்த ஹோல் ரொட்டீனே மாறும்போதுமே வந்து இந்த ரிங்கிள்ஸுங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து ஹைட்ரேஷன், ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சு அந்த ஏஜிங்கிறது சீக்கிரம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இது தவிர என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேர் குப்புறப்படுத்து தூங்குவாங்க. பெட்டில் வந்து எப்போவுமே ஒரு குப்புறப்படுத்து ஃபேஸ் டவுனாக தூங்குவாங்க, அண்ட் ஒரே சைடில் படுத்து தூங்குறது. இது எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருக்குது. பிகாஸ் வி ஆல்மோஸ்ட் ஸ்லீப் ஃபார் 7 to 8 hours இல்லையா ஒரு நாளைக்கு. அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் அந்த ஒரு சைட்லேயே வந்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு ஒரு சைடு மாத்திரம் இன்னும் ஜாஸ்தி ரிங்கிள்ஸ் இருக்கிறது டெவலப் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிங்கிள்ஸை வந்து எப்படி தவிர்க்கலாம்? ரிங்கிள்ஸை தவிர்க்கிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். வெயில் அடிக்கிற வெயில் 10 o'clock காலையிலேருந்து ஒரு 4 மணி வெயிலுக்கு போகாதீங்க வெளியே. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாப் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி சம்மர் சீசனில். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் என்றைக்குமே வெயில் அதிகம் தான். சன்ஸ்க்ரீனுங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும், உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கணும். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் விமன், மென், அதாவது ஆம்பளைங்களும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் போடணும்.
6 months of ஏஜ்லேருந்தே சன்ஸ்கிரீன்ஸ் ஆர் அப்ரூவ்ட். ஆஃப்டர் 6 months of ஏஜ் குழந்தைங்களுக்கும் தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் போடுங்க. ஏன்னா அவங்க ஒரு குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 18 வருஷம்குள்ளேயே அவங்க ஃபுல் லைஃப்ல இருக்கிற மேக்ஸிமம் சன் எக்ஸ்போஷர் முடிஞ்சுதான். ரிசர்ச் வந்து இதை சொல்லுது. ஸோ அதனால குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போட்டு வெளியே அனுப்புங்க. சன்ஸ்கிரீனுங்கிறது 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் அண்ட் 20 minutes ஆஃப்டர் கோயிங் அவுட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அண்ட் என்ன மாதிரி சன்ஸ்கிரீன் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் SPF 30. சப்போஸ் நீங்கள் ரொம்ப வெயிலில் போகிற ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் SPF 50 கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் SPFங்கிறது சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ நம்பர் 1 சன்ஸ்கிரீன். ரெண்டாவது என்னன்னு பண்ணணும்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது ஈவன் தோ நம்ம வந்து ரொம்ப ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம், நிறைய வேர்வை இருக்குங்கிறனாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது எசென்ஷியல் ஸ்கின்னுக்கு. எல்லாருமே இன் எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஷுட் மாய்ஸ்சரைஸ் த ஸ்கின். மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் டைப்பை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, எஸ்பெஷலி இமீடியட்லி குளிச்சுட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் மாய்ஸ்சரைசர் போடும்போது நல்ல ஸ்கின் வந்து உங்களுக்கு அந்த வாட்டரை ரீட்டைன் பண்ணி அந்த ஏஜிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வி கேன் டிலே இட். ஸோ சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயட். ஆப்வியஸ்லி உங்கள் டயட்டை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சுகர் அண்ட் சால்ட்டை மினிமமாக வச்சுக்கோங்க. அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் வாட்டர். அதாவது ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லும்போது இளநீர், வாட்டரே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லிக்விடுங்க. நீங்கள் வந்து இது ஒன்லி ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிப்பேன், இதுதான் குடிப்பேன், அதுதான் குடிப்பேன்னு இல்லை. தண்ணி எடுத்து குடிங்க. இட் இஸ் த பெஸ்ட் திங் ஃபார் யூ. ட்ரிங்க் இனஃப் வாட்டர். 3 to 4 liters ஆஃப் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ டே. ஒரு டே நாளைக்கு இவ்வளவாது குடிக்கணும் நீங்கள். அண்ட் எஸ்பெஷலி இந்த சம்மர் சீசன் சொல்கிறேன்னா. அண்ட் வாட்டர் தவிர வந்து என்னெல்லாம் ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6. அதாவது இது எங்கே இருக்கும்? சால்மன் ஃபிஷ்ல இருக்கும், வால்நட்ஸில் இருக்கும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 இருக்குது. இது தவிர வந்து சாக்லேட்டில் ஃப்ளெவினாய்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்காக சாக்லேட்டை வந்து நான் சொல்கிறது டார்க் சாக்லேட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக சாப்பிட்றது தான். ப்ளீஸ் டோன்ட் கோ அண்ட் ஈட் எக்ஸஸ் சாக்லேட். நான் வந்து அதனால் ஃப்ளெவினாய்ட்ஸ் இருக்குன்ட்டு எப்போவுமே வந்து சாக்லேட்ஸ் வந்து யூ ஷுட் கீப் இட் அட் அ வெரி மினிமல் அமௌண்ட். ஓகேங்களா? அண்ட் அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரெட் ஃப்ரூட்ஸ், பொமோகிரானேட் ஆர் டொமேட்டோஸ் or strawberries, இது எல்லாமே விட்டமின் சி கண்டென்ட் நல்லா இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸும் ஹையாக இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹேவ் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ், நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆன்டி ஏஜிங் மெக்கானிசமை வந்து நீங்கள் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் தி அண்ட் இன்ஃபேக்ட் ரெட் வைன் கூட சொல்லுவாங்க. ரெஸ்வெரட்டால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதில். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு, பட் நம்ம ஊரில் ரெட் வைன் குடிக்கிறது இஸ் நாட் அ வெரி ஃபீஸிபிள் ஆப்ஷன். யூ கேன் யூஸ் யுவர் நார்மல் டே டு டே டயட். அதாவது நம்ம பாட்டி தாத்தா சொன்ன டயட் இஸ் எக்ஸலண்ட். நம்ம ஊர் டயட் இஸ் அ வெரி வண்டர்ஃபுல் நியூட்ரிஷியஸ் டயட். அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வெஜிடபிள்ஸை சாப்பிட்டுட்டு உங்கள் ரைஸ் கண்டென்ட்டையும் சுகர் கண்டென்ட்டையும் குறைச்சிக்கோங்க. இதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஸ்கின்னை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் தவிர தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். இந்த க்ரீம்ஸ் அப்ளிகேஷன், ஆன்டி ஏஜிங் க்ரீமை வந்து எப்போலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமை இன்ஃபேக்ட் 25 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறது எசென்ஷியல். பட் ஆனால் அந்த 25 to 35 யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து ஆர் டிஃப்ரெண்ட். அண்ட் 35 above இருக்கிறவங்க ஆன்டி ஏஜிங்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம் இஸ் a little more stronger. ஸோ அது வந்து யூ ஷுட் ஆஸ்க் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் தே வில் prescribe the right cream for you at that age. பட் ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் கேன் பி ஸ்டார்டட் 25 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதில் என்ன இருக்குது கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினோயிக் ஆசிட் ஒரு விட்டமின் ஏ, ஹைலரோனிக் ஆசிட், அது தவிர வந்து அதர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது தவிர there are few procedures also which can be done. அதாவது கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே வந்து சுகர் கேன்லேருந்து வரது, மில்க்லேருந்து வரது. இது வந்து உங்களுக்கு மேலாப்பில் ஸ்கின்ல போட்டு அது வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து உதிர வச்சு அடியிலேருந்து புது ஸ்கின்னை, ரிங்கிள்லாம் இல்லாத நல்ல ஸ்கின்னை அடியிலேருந்து கொண்டு வருது. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு ரெஜுவினேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஏஜ் வந்து ஸ்கின் ஏஜை வந்து ரொம்ப யங்காகவே வச்சுக்கலாம் நீங்கள். போடாக்ஸ், ஃபைனலி போடாக்ஸுங்கிறது நம்ம ஊரில் வந்து ரொம்ப பயம். பேசிக்லி இல்லை நம்ம மக்களுக்கு போடாக்ஸ் ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. போடாக்ஸ்லேருந்து பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் போடாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ப்ரிவெண்ட் ஏர்லி விங்கிள்ஸ். அதாவது வந்து ஈவன் 30 வயசுலேருந்தே கூட நீங்கள் போடாக்ஸ் போடுறது ஆரம்பிக்கலாம். போடாக்ஸ்னால் என்னன்னா இது ஒரு பர்டிகுலர் மசில் ரிலாக்ஸன்ட். அந்த சின்ன இன்ஜெக்ஷன் வந்து நம்ம அந்த மசில்குள்ள ஃபேஸ் மசில், சில பேர் வந்து நிறைய இமோட் பண்ணுவாங்க, அதாவது கண்டினியூஸாக இந்த ஒரு ஃப்ரௌன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த லைன் வந்து அந்த ரிங்கிள் வந்து ரொம்ப டீப்பாக ஃபார்ம் ஆகிடும். இப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் மசில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மசிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்.
So it's a very useful procedure and Botox can be done easily with a good trained hand. It's a very safe procedure. So in the ella techniques and tips எடுத்துக்கிட்டு I wish you a very happy, healthy and young skin. அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய பியூட்டி டிப்ஸ் பார்த்தோம். கண்டிப்பா இதெல்லாமே நீங்க வீட்ல இருந்தபடியே ட்ரை பண்ணணும். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் மார்னிங் கஃபேல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. என்ன ஸ்வாதி, வேற ஏதோ ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. கண்மணி, இப்ப நீயும் நானும் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பிக்னிக் போறோம்னு வச்சுக்கோ. திடீர்னு ஏதோ ஒரு அனிமல் என்ன அட்டாக் பண்ண வருதுன்னா அப்ப நீ என்ன செய்வ? என்ன பண்ணுவேனா, அங்க ஓட ஆரம்பிச்சேன்னா மெட்ராஸ் பார்டர் வந்து அங்கதான் திரும்பி பார்த்திருப்பேன். பின்ன வேற என்ன பண்ண முடியும்? ஒரு சில மனுஷங்களே நம்மளால சமாளிக்க முடியல, இந்த மிருகத்தை சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பா. அடி பாவி, ஒரு பேச்சு கூட நீ என் ஃப்ரெண்டு ஸ்வாதி நான் உன்னை காப்பாத்த வருவேன்னு சொல்லவே மாட்டேங்கிற. அது சரி, நீ என்ன டிக்கி தலாயா என்ன ஹெல்ப் பண்றதுக்கு? என்ன ஸ்வாதி பேட் வேர்ட்ல திட்டுற? டிக்கி தலாய் அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேரு. ஒடிசாவில இருக்கிற பெங்குவாலாங்கிற கிராமத்தை சேர்ந்த பொண்ணு தான் டிக்கி தலாய். அவளோட ஃப்ரெண்டு பேரு பசந்தி. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற ஒரு குளத்துல ஸ்விம் பண்ணிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் ஒரு முதல்ல வந்து அவங்களை அட்டாக் பண்ணிருக்கு. ஐயோ, 2 பேருமே சின்ன பசங்களாச்சே, பாவம் என்ன பண்ணிருப்பாங்க? அப்புறம் நானும் அப்படிதான் நினைச்சு ரொம்ப பயந்தேன். பட் என்னோட பயத்தையே பொடி பொடியா நொறுக்கிட்டாங்க அந்த பொடி பசங்க. ஸ்வாதி, ரைமிங்கா பேசுறதுக்கு இதுவா நேரம்? சஸ்பென்ஸ் ஆக்காம என்ன நடந்துச்சுங்கிற சொல்லு. அதாவது அந்த குளத்துல அவங்க 2 பேரும் ஸ்விம் பண்ணிட்டு இருந்த போது அந்த முதல்ல வந்து இந்த பசந்திங்கிற பொண்ணை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த டைம்ல கொஞ்சம் கூட பயப்படாம டிக்கி தலாய் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கொம்பு எடுத்து அந்த முதலையோட ஃபேஸ்லயே அட்டாக் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்ன ஒரு தைரியம் இல்ல. சரி, அதுக்கப்புறம் இந்த முதல்ல என்ன பண்ணுச்சு? அந்த முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, டிக்கி தலாய் அடிச்ச வேகத்தை தாங்க முடியாம அந்த பசந்திங்கிற பொண்ணை விட்டுட்டு ஓடிடுச்சான். அண்ட் இந்த நாய்ஸ் கேட்டு, அதாவது இந்த 2 பசங்களோட நாய்ஸை கேட்டு பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்து பார்த்து உடனே பசந்தியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி அவளுக்கு வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாமே செஞ்சிருக்காங்க. வாவ், என்ன ஒரு நட்புல. அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே களத்துல இறங்கி அவளால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாமே செஞ்சு அவருடைய தோழியை காப்பாத்திட்டான் தானே சொல்லணும். எஸ், ட்ரூ. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த குளத்துல ஆக்சுவலா வந்து ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடை விதிச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். பட் இந்த சின்ன கேர்ள்ஸ்க்கு வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாம அவங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. பட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சின்ன பசங்க அப்படிங்கறதுனால எக்ஸ்கியூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம பசந்திக்கு வந்து தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் தானே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லாம செஞ்சு காட்டிட்டாங்க ஒடிசா மக்கள். எஸ், இப்போ நம்ம மார்னிங் கஃபேல அடுத்து என்ன பகுதி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to AMC Boutique, Velachery Main Road. யூஸ்வலாக குர்த்திஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெனரலாக குர்த்திஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்தியன் வெரைட்டி, வெஸ்டர்ன் வெரைட்டி அப்படின்னு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இப்போ இந்தியன் வெரைட்டி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லினன் மெட்டீரியல்லேருந்து போகலாம். லினன் மெட்டீரியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சீக்கிரமே கசங்கிடும். பட் ஸ்டில் அதுக்கான ஒரு டிக்னிட்டி வந்து குறையவே குறையாது. அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் அது. பிளெயின் பெய்ஜ் லினனில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, வெறும் கையில் மட்டும் சிந்தட்டிக் மெட்டீரியலில் எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க வித் லைனிங்கோட. ஸோ குத்தாது, உறுத்தாது, எதுவும் பண்ணாது. காலரும் சிந்தட்டிக் காலர் மெட்டீரியல், மற்றபடி ஃபுல்லாக லினன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. This is all Indian touch. இந்த மாதிரி இருந்தால் that is called Indian kurti. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கிளாத்திங் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இது இந்த மாதிரி மெட்டீரியல் இருந்தாலே இது வந்து இந்தியன் கிளாத்திங் நம்ம சொல்லுவோம். இது வந்து நடுவில் கட் ஸ்டிச்சோட பண்ணியிருக்காங்க. லாங் குர்த்தின்னு சொல்லலாம். கட் ஸ்டிச்சோட நமக்கு பிரைட் ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் 3/4 ஸ்லீவோட கொடுத்துருக்காங்க. வித் லெக்கிங் ஜீன் எதோட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். சம்மருக்கு போடுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு மெட்டீரியல் தான். ஆல்மோஸ்ட் லைக் ஆர்கன்ஸா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மெட்டீரியல். இதுலேயே லாங் குர்த்தி நமக்கு காட்டனில் பார்க்கணுன்னா சிமெட்ரிக்கல் லைனில் பிரைட் க்ரீன் அண்ட் ப்ளூ, அதில் வந்து ஆப்பிள் கட்னு சொல்லுவோம். அந்த கட் கீழே இந்த கட் வந்து ஆப்பிள் கட்னு சொல்லுவோம். இந்த கட்டில் வித்தியாசமாக ஒரு குர்த்தி இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது காட்டனில் வெரி சிம்பிள். அஃப்கோர்ஸ் சம்மரில் நம்ம ரொம்ப பிளாக் விரும்ப மாட்டோம். பட் ஸ்டில் ட்ராவலோ இல்லை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனோ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே பிளாக் தான் சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பிளாக் லினன் துணியில் வெறும் ரெட் லெக்கிங் போட்டோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
ஒரு பேட்ச் காட்டன் ஒர்க், அதுவுமே வேற எதுவுமே கிடையாது, வெறும் காட்டன் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பண்ணுற இடத்துல எம்ப்ராய்ட் பண்ணிருக்காங்க. பின்னாடியும் அதே மாதிரி நமக்கு ஒரு காட்டன் பேட்ச் கொடுத்துருக்காங்க. லினன் குர்த்தியில் காட்டன் பேட்ச் உள்ள ஒரு குர்த்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் டெனிம். பார்க்கறதுக்கு இந்தியன் கிளாத்திங் எல்லாமே டெனிம் மாதிரி தான் தெரியும் நமக்கு. பட் இது நிஜமாலே டெனிம் கிளாத்திங்கில் இந்தியன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. டெனிம்ன்றதுனால ரொம்ப வேர்க்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. மேபி ஏசி ஃப்ளோர்ஸில் வேலை செய்கிற நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பின்னாடி மட்டும் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் மட்டும் பின்னாடி மட்டும் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இட்ஸ் அ பிளெயின் டெனிம் நார்மல் குர்த்தி. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, எலிகண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சேம் இந்தியன் கிளாத்திங்கில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக ஸோ நாட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிருக்காங்க பிங்க்கில். ரொம்ப வைப்ரண்ட் பிங்க் கலர் லெக்கிங் போட்டால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. பிகாஸ் யூ ஹேவ் ஃபுல் பிங்க் டச். அண்ட் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்புறம் லெங்தி ஷார்ட்டி அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் தான் அது அப்படி சொல்லுவாங்க. பின்னாடி லெங்க்த்தாக இருக்கும், முன்னாடி கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க் இருக்குது. வெரி நைஸ். வெயிலில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ப்ரீத்தியாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் அண்ட் இந்த மாதிரி மெட்டீரியல் போட்டுக்கிறதுக்கு. இதுலேயே இந்தியன் கிளாத்திங்லேயே நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக அனார்கலி மாடலில் வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் எடுக்கலாம். ஃபுல்லாக வைப்ரண்ட் எம்ப்ராய்டரிஸ் சுற்றி அதில் வந்து நமக்கு அனார்கலி மாடலில் லாங் குர்த்தி நமக்கு அவைலபிள் இருக்குது. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்க்க. அழகாக டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லை, ஸ்பெஷலி ஃபார் ப்ளம்பி லேடிஸ் அவங்க போட்டுக்கலாம். அதை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இது இந்தியன்னு சொல்ல முடியாது, மிக்ஸ் ஆஃப் லைக் வெஸ்டர்னும் இல்லாமல் இண்டோ வெஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லாங் குர்த்தி. இதில் வந்து ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் வைப்ரண்ட் பிரிண்ட்ஸ் இருக்குது. இதனுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ஒரு பேண்ட் இருக்கும், விச் ஹாஸ் ஒரு பலாசோ பேண்ட் நமக்கு கூட இது அட்டாச்மெண்ட்டாக கிடைக்கும். இதுக்கு எந்த கலர் சூட் ஆகுமோ அந்த மாதிரி சில செட்ஸ் இங்கே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான கலெக்ஷனாக இருக்குது இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நைஸ் ஃபார் ஆஃபீஸ் கோயர்ஸ், ஃபேமிலி விமன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இதோட பிரிண்ட் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் ஊதுற மாதிரி லைக் ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக யூ ஃபைண்ட் அந்த பீகாக்குடைய கலர்ஸில் நமக்கு வந்து ராதே கிருஷ்ணா பிரிண்ட் போட்டு மயில் எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இட்ஸ் ஆல் ஆஃப் இந்தியன். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச புராணம், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தட் இஸ் கால்ட் இந்தியன். அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட்ஸோட கையில் மட்டும் டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ், நல்லா அதுக்கு கான்ட்ராஸ்டாக எந்த கலர் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் பிங்க் கலர் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு எந்த கலர் லெக்கிங் வேணால் கிடைக்கும். இப்போது நிறைய மல்டி பிரிண்ட் லெக்கிங் கிடைக்குது. இதில் என்ன காம்பினேஷன் இருக்கோ இதே மாதிரி அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அது போட்டால் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஐகட் டிசைனில் பியோர் காட்டனில் வெறும் இங்கே மட்டும் ஒர்க் பண்ணி ரொம்ப ப்ரிட்டியாக பண்ணியிருக்காங்க. வித் காட்டன் லைனிங் அதோட சேர்த்தே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிளெயின் பிளாக் சூப்பர். ஸோ ஐகட் டிசைன் இல்லாமல் நமக்கு என்றைக்குமே வந்து இந்தியன் கிளாத்திங் முடிஞ்சதே கிடையாது. ஸோ ஃபைனலாக வி காட் ஐகட் குர்த்தி ஆல்சோ. இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் குர்த்தினா என்ன சொல்லுவாங்க இவங்க பெருசாக அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதை நாளைக்கு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் தரக்கூடிய சுவாரஸ்யமான பகுதிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். சோ ஜாலியா ஒரு கதை சொல்ல. கதையா? ராஜா கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் லைன் நான் ஆரம்பிச்சுட்டேன், மீதி கதையை நீ கண்டினியூ பண்ணு. அந்த ராஜா மனக்கவலையோட இருந்தாராம். ராஜாவுக்கே மனக்கவலையா? அப்புறம் என்னாச்சு? சோ எதனால ராஜா இவ்வளவு மனக்கவலையோட இருக்காரு, ஏன் இவ்வளவு மூட் அவுட்டா இருக்காரு, டிப்ரெஸ்டா இருக்காருன்றதை யாருக்குமே தெரியல, புரியவும் இல்ல. தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றவங்களாலையும் அதோடைய சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதோ தெரியல. சோ மந்திரி என்ன பிளான் பண்ணிருக்காரு, நம்ம ராஜாவை எங்க வெளியே கூப்பிட்டு போலாம், ஏதாவது மாறுதல் ஏற்படுதான்னு பாக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காரு. ஓகே, சோ வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவரோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா என்ன? இல்ல, அங்க போய் எந்த மாற்றமும் தெரியல. மந்திரி ஒண்ணுமே புரியல. என்னடா இவர் அப்செட்டா இருக்காருன்னு வெளியே கூப்பிட்டு வந்தா, சரி வெளியே இருக்கிறத எதையா பார்த்து இவர்
வந்து மறுபடியும் பேக் டு நார்மல் ஆவாரு, கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாருன்னு பார்த்தா அப்படியே எந்த மாற்றமும் ஏற்படல. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரத்துலதான் அவருடைய குருகுலம் வரப்போகுது. சரி குருகுலம்க்கு இவரை கூப்பிட்டு போனா அங்க ஏதாவது நடந்து இவர் மறுபடியும் சந்தோஷமாயிடுவாருன்னு நினைச்சு அங்க கூப்பிட்டு போயிருக்காரு. ஓகே, அங்க கூப்பிட்டு போனோடனே அவரோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ஆக்சுவலி சால்வ் ஆயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னா, உள்ள போன ராஜா வெளியே வரும்போது ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே புத்துணர்ச்சியோட வந்திருக்காரு. மந்திரிக்கு ஒண்ணுமே புரியல. சோ அப்ப டோட்டல் கான்ட்ராஸ்டா ராஜா மாறி வந்திருக்காருன்ட்டு சொல்ல வர. சோ அப்படி என்ன நடந்து உள்ள அவர் ஹாப்பி பண்ற மாதிரி? எஸ், இதே சந்தேகம் தான் மந்திரிக்கும் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக குருகுலத்துக்குள்ள போய் குருநாதரை மீட் பண்ணிருக்காரு. சோ குரு கிட்ட கேட்டிருக்காரு, என்ன நடந்துச்சு, ராஜா எதனால இவ்வளவு அப்செட்டா இருந்தாரு, இப்ப எப்படி மறுபடியும் மாறிட்டாருன்னு கேட்டதுக்கு குரு என்ன சொல்லியிருக்காரு, உங்க எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைனா நீங்க அது எல்லாத்தையும் வந்து ராஜா கிட்டதான் சொல்றீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கேட்டு 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 ராஜா ரொம்பவே அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேமா, இதனால ராஜாவோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆச்சு அதை சொல்லு. அதுதான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் கேட்ட குருநாதர் என்ன பண்ணிருக்காரு, ராஜாவோட ஆட்சியால இத்தனை நாள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் நடந்திருக்குன்றதா எல்லாருமே தொடர்ந்து அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சோ குருநாதர் என்ன பண்ணிருக்காரு, அப்படியே ஆப்போசிட்டா ராஜாவோட ஆட்சியால என்னென்ன நன்மைகள் நாட்டுக்கு நடந்திருக்கு, எத்தனை பேர் அதனால சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காரு. சோ அதெல்லாம் கேட்ட உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அதனாலதான் வெளியே வரும்போது ரொம்பவே சந்தோஷமா புத்துணர்ச்சியோட ஆனந்தமா இருந்திருக்காரு. சூப்பர்ல. பட் இதுல இருந்து என்ன நம்மளுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம எப்பவுமே நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்பீச் காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். நான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். என்னோட ட்ரெயின்ல வந்து என்னோட சேர்ந்து ஒரு அம்மா 2 குழந்தைங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த 2 குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரே சண்டை போடுதுங்கம்மா ரெண்டும். பெரியவனுக்கு வந்து சின்ன பையனை கண்டா பிடிக்கவே மாட்டேங்குது, அது ஏனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேரோட சண்டையை தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே ஒரு எபிசோட்ல உங்ககிட்ட கவர் பண்ணிருக்கேன். குழந்தைங்க முன்னாடி அவங்களோட குறைகளை, அதுவும் இந்த மாதிரியான குறைகளை பேசவே கூடாது. அப்படி பேசினா அதுதான் மைண்ட்ல பதியும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஏன் இவங்க 2 குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன்னா இவங்கள இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்ச்சியே இல்லாம பேசுற ஒரு தாய் வந்து கண்டிப்பா விழிப்புணர்ச்சியே இல்லாம அந்த பெரிய குழந்தைக்கு முதல் குழந்தை 2வது குழந்தை உருவாகி இருக்கிற விஷயத்த கூட பாசிட்டிவா சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க, நெகட்டிவா சொல்லி இருந்திருப்பாங்க. இரு உன்னோட கொட்டெல்லாம் அடங்கிடும், தம்பி வந்துட போறான், வந்தா உன்னை அடக்க போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். இல்லைன்னா இனிமேட்டு இருந்து உன் குழந்தை உன்னோட பொம்மைங்களெல்லாம் தம்பி கூட நீ வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்கலாம். இல்ல தாத்தா பாட்டி சொல்லியிருக்கலாம், இல்ல அம்மா வந்து இனிமேட்டு இருந்து பாரு தம்பி கூட தான் இருக்க போறா, உன் கூட இருக்க போறதில்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட மனசுல அந்த 2வது குழந்தை வரத்துக்கு முன்னாடியே தங்களையும் அறியாம ஒரு விழிப்புணர்ச்சியோட வாழாத ஒரு வாழ்க்கையினால தங்களையும் அறியாம இந்த விஷ ஊற்றுக்களை வந்து அவங்க கண்டிப்பா விதைச்சு இருக்கணும். 1. 2வது பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைக்குமே, குழந்தைங்கன்னு இல்ல பெரியவங்களுக்கு கூட தன்னோட இடத்துல இன்னொருத்தவங்க வரதை வந்து சகிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. நீங்களே ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல வந்து இப்போ யாராவது புதுசா வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாம் வெல்கம் பண்ணுவீங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை விட அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை உண்மையிலேயே எத்தனை பேரால உங்களால ரசிக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களையே ஒரு உண்மையா கேள்வி கேட்டுக்கோங்க. ரசிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வெறும் 10% மக்களுக்கு தான் அடுத்தவன் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. மீதி 90 பேருக்கு உள்ளுக்குள்ள புழுங்கிறது. அதுல பாதி பேர் வந்து புழுங்கறதோட நிறுத்திப்போம். ஆனா சில பேர் வந்து அதை நெகட்டிவா வெளியிலவும் வெளிப்படுத்துவாங்க. சோ நம்ம உள்ளுக்குள்ள புழுங்கறதுன்றது மாத்திரம் ஆனா பொதுப்படை. சோ ஒரு பெரியவங்களுக்கு வராத ஒரு இயல்பு வந்து சின்ன குழந்தையில இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? ஒருவேளை அப்படி எதிர்பார்த்தா கூட அதையே ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்கிக்கிட்டு இவங்க இல்ல, இவங்க இப்படி இல்ல, இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் அந்த போட்டி பொறாம அதிகமாயிட்டே தான் இருக்குமே தவிர அந்த போட்டி பொறாமன்றது வந்து கம்மியே ஆகாது.
இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க மேல ரொம்ப ஆசை இருக்கு. அவங்கள நல்லா கொண்டு வர வைக்கணும், குணவான்களா கொண்டு வர வைக்கணும், அவங்களுக்குள்ள வந்து நிறைய ஒரு அன்பை உருவாக்கணும், அவங்கள வாழ்க்கையில நிறைய சாதிக்க வைக்கணும் அப்படின்ற எல்லா எண்ணமும் எல்லா பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த எண்ணத்தை இவங்க செயல்படுத்தணும் அப்படின்றப்போ, அந்த எண்ணத்தை வந்து உண்மையிலேயே அந்த குழந்தைங்களை உள்வாங்கிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, முதலுக்கே மோசம்ன்ற மாதிரி இவங்க அப்ளை பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி சைல்டு அன்ஃப்ரெண்ட்லி. இப்போ டிப்பிக்கலா குழந்தைங்க கிட்ட ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிற பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, கடைக்கு போனா கூட இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே விஷயத்தை தான் வாங்கி கொடுப்பாங்க. அவனுக்கு எவ்வளவு ரூபாவுக்கு செலவு பண்றாங்களோ இவனுக்கும் இவ்வளோ ரூபாவுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க உள்ள போனாங்கனாலே நியாயம் தர்மமா இருக்கணும்ன்றதுக்காக போன வாட்டி அவனுக்கு இல்ல இந்த வாட்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த நியாயத்தை வந்து உள்ளுக்குள்ள திணிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த அணுகுமுறைகள், இது நான் 1-2 சொல்றேன், நிறைய அணுகுமுறைகள், கிட்டத்தட்ட எல்லா அணுகுமுறைகள் பெற்றோர்கள் செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டி பொறாமைய களையறது கிடையாது, போட்டி பொறாமைய இன்னும் வளர்க்கறது தான். இப்போ உங்க பெரிய பையனோ சின்ன பையனோ இல்ல சின்ன பொண்ணோ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்காக சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெற்றோரா நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ள இறங்கிடுவீங்க, கோதால வந்து நானும் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருவீங்க. அங்க இருக்கிற பெற்றோரோட வேலையே என்னன்னா கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான். ஏய் நீ பெரியவன் அவளுக்கு விட்டு கொடு, ஏய் நீ சின்னவ அண்ணனை மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நியாய தர்மத்தை அந்த ஒரு உரையாடலுக்குள்ள கொண்டு வரப்போ பெரியவன் என்ன பண்ணுவான், ஏன் எப்ப பார்த்தாலும் நானே விட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்க, அவளை விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னுவாங்க. சின்ன பொண்ணு என்ன சொல்லும், உனக்கு என்னைக்குமே அண்ணன் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நீங்க ஸ்பெஷல் இல்லம்மா, நீங்க 2 பேரும் எனக்கு ஈக்குவல்னு சொல்லி பாருங்க, இன்னும் அந்த சண்டை அதிகமா தான் போகுமே தவிர அது கம்மியா ஆகவே ஆகாது. சோ இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், எதுக்காக நீங்க உள்ள போறீங்க, அங்க பாரு நான் பாக்குறது ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதுக்காக 2 பேருமா சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஐ ட்ரஸ்ட் யூ டு டேக் அண்ட் கம் டு யுவர் சொல்யூஷன், நீங்க 2 பேரும் உங்களோட விடையை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி ஃபைட்ஸ்ல நீங்க உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி போகாதப்ப என்ன ஆகும்னா, இவங்க 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நெகோசியேட் பண்ற கலைகளை அவங்க வளர்த்துப்பாங்க. நீங்க உள்ள போறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க மேலயும் வெறுப்பு, இருக்கிற இன்னொரு அண்ணன் தம்பி மேலயும் வெறுப்பு அப்படின்ற வெறுப்புலதான் வருமே தவிர உங்க குழந்தைங்க ஒருத்தர் சண்ணுக்கு அப்படியே அடிச்சுக்கிறதுக்காக போகாத வரைக்கும், ஒருத்தர் வந்து குத்திக்கிறதுக்காக போகாத வரைக்கும் நீங்க நடுவுல உள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை அந்த கைகலப்பா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப கண்டிப்பா நீங்க உள்ள போகணும். அவங்கள அப்படியே விலக்கி வச்சு, இங்க பாரு இந்த வீட்டுல பேசுற வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள்ல பேசிக்கோங்க, கையால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ரூல்ஸை நீங்க கண்டிப்பா உள்ள கொண்டு வரலாம். ஆனா அவங்களுக்குள்ள ரெஃப்ரியா ஒரு அம்பையரா முன்னாடி போய் நின்னுகிட்டு இது நியாயம் இது தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற பெற்றோரை தவிர உங்க குழந்தைங்களோட மனநலனை பாதுகாக்கிற பெற்றோர் கிடையவே கிடையாது. அதனுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ற திறனை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க. சோ இந்த அம்மா கிட்ட நான் அதுக்கப்புறமா சொன்னேன், அந்த பாருங்க நீங்க பண்றது ரொம்ப தப்பு, உங்க குழந்தையோட பிரச்சனைய நீங்க திரும்ப அதையே அவங்க காது முன்னாடியே அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் ரொம்ப தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒர்க் ஷாப்க்கு வர சொல்லி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து அந்த குழந்தைகளோட சண்டைய எப்படி நீங்க சமாளிக்கணும்ன்றதையே சொல்லி கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு எவ்வளோ நிம்மதியா இருக்கு கீர்த்தனையா, நிறைய சண்டைகள் நான் அவ்வளோ ஈஸியா என்னால பண்ண முடியுது, செட்டில் பண்ண முடியுது, அது இல்லாம பெரியவனோட ஆட்டிடியூட்ல நான் நிறைய சேஞ்ச் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைங்களை வந்து இந்த மாதிரியான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு கொள்ள முடியுமோ நீங்க உள்ள போகாதீங்க, அவங்கள வந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு விடுங்க. உங்க குழந்தைங்களோட பிரச்சனைகள் நடுவுல நீங்க உள்ள போகாதீங்க. நீங்க போகாத வரைக்கும் அவங்களோட பிரச்சனைகளை அவங்களே தீர்த்துக்கிற அந்த கலைகளை நீங்க வந்து அவங்களுக்கு வளர்த்து விடுவீங்க. இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும், கொஞ்சம் புத்தியோட பண்ணணும், கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட பண்ணணும். சோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சுன்னா இதை பத்தி கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. நெட்ல போயிட்டு இதுக்கான ஒரு சில வீடியோஸ் பார்க்கலாம். இந்த குழந்தைங்களோட சண்டையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஒரு நாலேஜ் எல்லாம் நீங்க வந்து அக்வயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டா கண்டிப்பா வளரும்.
வழக்கம் போல இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நாங்க உங்களோட ஸ்பெண்ட் பண்ணதால இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரமா மாறிடுச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.